இப்போ இந்த துப்பாக்கியை பார்த்து ஏன் பயம் வருது தெரியுமா? துப்பாக்கிக்குள்ள தோட்டா இருக்குங்கிறத நினைக்கும் போதுதான் பயம் வருது. இந்த துப்பாக்கியை பார்த்து பயம் இல்லை. பிசாசு உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்தை பார்த்து அவன் பயப்படுவான். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான். நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்கல்ல, இந்த ஜெபத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான். சுதனாவை பார்த்து எனக்கு பயம் இல்லை, ஆனா சுதனா யார் தெரியுமா? ஜெபிக்கிற பிள்ளை, அதனால எனக்கு ஒரு பயம். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை எப்படி ஜெயிச்சாரு? அவருக்குள்ள தோட்டா இருந்துச்சு. அவர் வெறும் துப்பாக்கி அல்ல, தோட்டா உள்ள துப்பாக்கி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பாம்பா. நீ அவரை பரீட்சை பாராது இருப்பாயாகன்னு சொல்லி பிசாசை ஜெயிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படிப்பா ஜெயிச்சாரு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா நீங்க திருப்பி ஆன்சர் பண்ணணும். வேதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து ஜெயிச்சாரு. அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். காலையில் எழுந்தவுடன் உங்க பிள்ளைகளை வசனம் வாசிக்க வை.